ஆப்கி அதாலத்தில் மியூசிக் டைரக்டர் மற்றும் சிங்கர் ஹிமேஷ் ரேஷ்மியா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எப்பொழுதும் அவசரப்படுவார். ஹிமேஷ், நான் கேள்விப்பட்டேன், உங்க சின்ன வயசுல இருந்தே உங்க வீட்ல உங்களை படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புனா நீங்க மியூசிக் உள்ள வரணும்னு நினைச்சிருக்கீங்க. சின்ன வயசுலயே மியூசிக் டைரக்டராக ஆசைப்பட்டீங்களா? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. எனக்கு ஃபேமிலியில கூட இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டா இல்லை. ஆக்சுவலி உங்க முன்னாடி அப்படி இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அப்புறம் நான் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு மறுபடியும் கேள்வி கேட்கவா? கேளுங்க. 13 வயசுங்கிறது சாப்பிட்றதும் விளையாடுறதுக்கான வயசு. ஆமா. ஆனா நீங்க அந்த வயசுல மியூசிக் டைரக்டராக நினைச்சிருக்கீங்க. உண்மை என்னன்னா, நான் மியூசிக்ல ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பா அதுக்கு ரொம்ப ஊக்குவிப்பு கொடுத்தாரு மியூசிக்காக. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, 12 வயசுல என்னோட பிரதரை இழந்துட்டேன் நான். என்னோட 12 வயசுல. அப்போ எனக்கு வித்தியாசமான ஒரு பொறுப்பு இருந்தது. அண்ட் யாரும் பண்ண முடியாததை நான் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் கிளம்புனேன். கடவுள் எனக்கு துணையா இருந்தார். 16 வயசுல நீங்க தினமும் பாட்டு போட்டிருக்கீங்க. வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமா முன்னேறணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. கொஞ்சம் மெதுவா போங்கன்னு யாருமே உங்களுக்கு சொல்லலையா? சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, நீ பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் அவ்வளோ சுலபமா நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் அப்போ வித்தியாசமா யோசிச்சேன். அதை சின்ன படத்திலிருந்து ஆரம்பிக்க கூடாது. ஒருவேளை ஒரு பெரிய படத்திலிருந்து ஆரம்பிச்சா அதுல வரக்கூடிய பாடல்கள் ஒரு பாடலா இருந்தா கூட எங்க அப்பாவை காம்பன்சேசிவ் லெவல்ல அது சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு நான் நினைச்சேன். ஸோ என் டேடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட நம்பிக்கை என்னன்னா, ஹிட் கமர்ஷியல் சென்ஸ் என்கிட்ட இருக்கு. ஒருவேளை காம்போசிட்டிவ் லெவல்ல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். இப்படி எல்லா விஷயத்தையும் அந்த பாட்டுல கமர்ஷியலிசம் ராகம் பேஸ்டா வச்சு கம்ப்ளீட் மெலடியா இருக்கிற பாட்டை தான் நான் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த விஷயம் எனக்கு பியார் கியாத்தோ டர்னா கியா படத்துல ஆஃபர் பண்ணாங்க. ஒரு நிமிஷத்துல நான் பாட்டு ரெடி பண்ணி காட்டினேன். அவங்க ஃபென்டாஸ்டின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் ரெடி பண்ணி காமிச்சேன். அது சீக்கிரமாவே ரெடியாகி வெளியே வந்தது. அவ்வளவுதான். உங்க அப்பா இப்போ நம்ம கூட ஸ்டுடியோல இருக்காரு. நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்க. நீங்க சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு அவர்கிட்ட கேட்க நினைக்கிறேன். ஆஸ் அன் எவிடன்ஸ் கோர்ட்ல நான் பிரசன்ட் பண்ண விரும்புறேன். உங்களை பத்தி 2 விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் என்னன்னா, மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்தே அவரை புஷ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா, அவனுக்கு 6 வயசு இருக்கும்போது நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருந்தேன். நான் அதை அவங்கிட்ட பாட சொன்னேன். அவன் அந்த பாட்டை பாடின விதம் நான் அந்த பாட்டை எப்படி கம்போஸ் பண்ணியிருந்தனோ அதை விட 10 மடங்கு அவனோட குடும்பத்தனத்தை மிக்ஸ் பண்ணி அவன் அதை கமர்ஷியல் ஆங்கிளா மிக்ஸ் பண்ணி மாத்திட்டான். நான் இந்த பாட்டை இப்படி பண்ணியிருக்கேன்னு என்கிட்ட காட்டினான். நான் கொடுத்த அதே பாட்டை அவன் வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி காட்டினான். அப்போ எனக்கு தோணுச்சு, இவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. அப்ப நினைச்ச, இவன் ஒரு முழுமையான கம்போசர் ஆக முடியும்னு. இப்ப இவரு கம்போஸ் பண்ணக்கூடிய பாடல்கள்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, என்னோட கனவு நனவாயிடுச்சு. அவனுக்குள்ள இருக்கிற திறமை எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது கடவுளோட ஆசீர்வாதம். நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை விட அவன் இன்னும் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கான். என்னை விட நல்லாவே முன்னேறி இருக்கான். இங்க உட்கார்ந்திருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது நீங்களும் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க சிந்தசைசர் வாசிக்கிற விதம் மும்பை சிட்டில யாராலையும் வாசிக்க முடியல. அந்த ட்ரெண்டை நீங்க தான் கொண்டு வந்தீங்க. ஆமா, நான் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கீபோர்ட நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். எங்களுக்காக நீங்க அதை பண்ணி காட்ட முடியுமா? நீங்க கீபோர்டு வாசிச்சு ஹிமேஷ் பாடினா நல்லா இருக்கும். नाम है तेरा तेरा, 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 नाम है तेरा तेरा। दिल की सोच दीवारों पे, दीवारों पे, नाम है तेरा तेरा, नाम है तेरा तेरा, नाम है तेरा तेरा, नाम है तेरा तेरा। ओ आशिक बनाया, आशिक बनाया, आशिक बनाया,
तेरे बिन सूनी सूनी है बाहें, तेरे बिन प्यासी प्यासी निगाहें, तेरे बिन बिन असर मेरी आए, तेरे बिन लम्हा लम्हा सताए, तेरे बिन बेकरारी जलाए, तेरे बिन चैन मुझको न आए, तेरे बिन ओ आशिक बनाया, आशिक बनाया, आशिक बनाया अपने। थैंक यू। ஹிமேஷ், ரொம்ப நல்லா பாடுனீங்க. ஆனா எல்லாரும் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க நினைக்கிறாங்க, அடிக்கடி கேட்க நினைக்கிறாங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க ஏன் மூக்கால பாடுறீங்க? என்ன பதில் சொல்றது? அதுக்காக ரொம்ப பெரிய பெரிய ஒரு ஒரு வருஷமா வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு அதுக்காக. ஆமா, நான் மூக்கில் தான் பாடுறேன். ஐ எம் நாட் ஷேம்ட் ஆஃப் இட், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட். அண்ட் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. இன்னைக்கும் நீங்க பதில் சொல்லல. ஏன்னா முகேஷ் சாரும் மூக்கால தான் பாட்டு பாடுவாரு, ஆர்டி வர்மன் சாரும் மூக்கால தான் பாட்டு பாடுவாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நிறைய செருப்படி வாங்கிட்டேன். ஆனா நான் உண்மையிலேயே முகேஷ்ஜி, முஸ்ரத் ஃபத்தே அலி கான்ஜி, ஆர்டிஜி இவங்க எல்லாரையும் நான் மென்டாரா நினைக்கிறேன், பூஜை பண்றேன். ஆக்சுவலி நான் சொல்ல வந்த விதம் அந்த மாதிரி கிடையாது. நான் ஹை பிச் வாய்ஸை பத்தி பேசிட்டு இருந்தேன். அதுல ஸ்வரங்கள் சில நேரங்கள்ல சில வரிகள் அப்படி வரும். இப்போ நான் காதை பிடிச்சிக்கிட்டேன், இனிமே வாழ்க்கையில யார் பேரையும் எடுக்க மாட்டேன்னு, யாரை பத்தியும் சொல்ல மாட்டேன்னு. அது வேற மாதிரி பிரசன்டேஷன் ஆயிருது. மட்டும் ஏன் இது மாதிரி நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அதுல எந்த மாதிரி கான்ட்ரவர்சி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஆஷாஜி கோவப்பட்டாங்க. சரி, இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஆஷாஜி ஹிமேஷ் ஆர்டி வர்மன் சாரை பத்தி இப்படி பேசினதுக்கு அரைஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க. அந்த அரையிற சத்தம் உங்க காதுல விழுந்துச்சா? இல்ல, அதாவது உண்மையிலேயே நான் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு நான் ரொம்பவே ஹர்ட் ஆயிருந்தேன். ஐ எம் ரியலி சாரி ஆஷாஜி, என்னை மன்னிச்சிருங்கன்னு தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்ல நினைச்சேன். என்ன ஒரு சின்ன பையனா நினைச்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. எல்லா இன்டர்வியூலையும் அந்த மாதிரி தான் மென்ஷன் ஆகிருக்கு. நான் லக்ஷ்மிலால் பியாரிஜி அப்புறம் ஆர்டி வர்மன்ஜி அவங்கள பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனேன். அதாவது என் அப்பா அம்மா என்னை அப்படி தான் வளர்த்துருக்காங்க. வயசில் பெரியவங்கள எப்பவும் மதிக்கணும்னு தெரியும். அவங்கள கேவலப்படுத்துகிற மனுஷனா கிடையாது. அண்ட் இந்த காரணத்தினால உங்கள் பையன் இப்படிப்பட்டவன்னு சொல்கிறத அவங்க ஒரு நாளும் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான். ஐம் சாரி. சோ இன்னைக்கு நீங்க பப்ளிக்கா ஒத்துக்கிறீங்க, ஆமா நான் மூக்கால தான் பாடுறேன், இனிமே என்னைக்கும் அப்படிதான் பாடுவேன்னு சொல்றேன். ஓகே. என்ன பதில் சொல்றது? எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, நான் மூக்கால தான் பாடுறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நான் வேற ஏதாவது சொன்னா இங்கிருந்தே ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆயிரும். ஒருவேளை நான் இல்ல அப்படி பாடலன்னு சொன்னா போதும், வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் அது கொடுத்தா அது வேற மாதிரி போயிருது. அதனால நான் ஆமா அப்படிதான் பாடுறேன்.